பெரிய ஐடி நிறுவனங்களான சிடிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா போன்ற நிறுவனங்களில் பெருமளவில் ஆள்குறைப்பு நடவடிக்கை அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பேர் எங்கள் சங்கத்தை தொடர்பு கொண்டு கதறுகிறார்கள். திடீரென்று அவர்களுக்கு வருடம் நடக்கின்ற அப்ரைசல் சிஸ்டத்தில் குறைவான ரேட்டிங் போட்டு அவங்கள வந்து ஹெச்ஆர் மேனேஜர் எல்லாரும் வந்து அவங்கள தனித்தனியாக வந்து அவங்க அறைக்கு அழைத்து, அதாவது நீங்கள் உடனடியாக ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி ராஜினாமா கடிதத்தை வாங்கி அவங்களெல்லாம் உடனடியாக வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் விட மிகப்பெரிய அதிர்ச்சியாக 56,000 பேரை வந்து வருகிற காலாண்டுக்குள் இந்தியா முழுவதும் வேலையை விட்டு துரத்துவது என்ற முடிவோடு இந்த நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இது மாதிரி போன மாதம் வந்து சிறந்த ஊழியர் என்று பட்டம் வாங்கிய பரிசு வாங்கியவர் இந்த மாதம் தேவையற்றவராக மாறுகிறார். அதே நேரத்தில் ஒரு ஆட்குறைப்பு நடந்தால் அந்த இடத்துக்கு 5 பேர் புதுசாக வேலைக்கு எடுக்கிறாங்க. வந்து உளவியல் ரீதியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கு இல்லைங்களா? நாம் இந்த ஃபோர்ஸிபிள் ரெசிக்னேஷனை செய்யலைன்னா நாஸ்காம் பிளாக் லிஸ்ட் நம்ம பேர் சேர்க்கப்படும். இனி ஜென்மத்தில் நம்ம எந்த வேலைக்கு போக முடியாதுன்றது ஒரு அச்சம் இருக்குல்ல, உளவியல் ரீதியாகவே ஏற்படக்கூடியது. அதுதான் முக்கியமானதுங்க. இது சட்டத்தால் தீர்க்கிறோம் இல்லைன்றது வேற. அடுத்து இவங்க எங்கேயுமே வேலைக்கு போக முடியாதுன்றப்போ யார் முன் வந்து வெளியே சொல்கிறது? என்னை கட்டாயப்படுத்தி தான் ரெசிக்னேஷன் வாங்கினாங்க, ஆமாம், ஆனால் நான் வெளியே சொல்ல முடியாது. இதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. 1991 சொன்ன மாதிரி 1991 ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து தென்னிந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 27 வருஷமாக வந்து இயங்கிட்டு இருக்குது. 27 வருஷம் வரலாற்றில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி இல்லீகலானதுக்கு இது நியாயம் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை சென்ற ஆண்டு ஜூன் மாதம் வந்து எங்களுக்கு ஒரு கடிதமாக வந்து அரசாங்கம் அனுப்பியிருக்குது. இது வரைக்கும் வந்து 9 பேர் மட்டும்தான் வந்து நீதி கிடைக்கப்பட்டு, அதாவது இந்த முறையீடு செஞ்சு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. 9 பேர் மட்டும்தான். யோசிச்சு பாருங்கள், 27 வருஷத்தில் 9 பேர். கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், சென்னை இந்த 2 மாநகரங்களிலும் இருக்கக்கூடிய பெரிய ஐடி நிறுவனங்களான சிடிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா போன்ற நிறுவனங்களில் பெருமளவில் ஆள்குறைப்பு நடவடிக்கை அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பேர் எங்கள் சங்கத்தை தொடர்பு கொண்டு கதறுகிறார்கள். திடீரென்று அவர்களுக்கு வருடம் நடக்கின்ற அப்ரைசல் சிஸ்டத்தில் குறைவான ரேட்டிங் போட்டு அவங்கள வந்து ஹெச்ஆர் மேனேஜர் எல்லாரும் வந்து அவங்கள தனித்தனியாக வந்து அவங்க அறைக்கு அழைத்து, அதாவது நீங்கள் உடனடியாக ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி ராஜினாமா கடிதத்தை வாங்கி அவங்களெல்லாம் உடனடியாக வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இதற்கு உடன்பட மறுக்கிறவங்கள ஒரு மோசடியான முறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊழியர்களோட பாஸ்வேர்டு எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அவங்களோட சர்வர் மூலமாகவே இவங்களே ஒரு ரிசைனேஷன் லெட்டரை வந்து அனுப்புனதாக ஒரு மோசடியாக ஒன்று தயார் பண்ணி, உங்களோட வேலை வந்து நாளையோட முடிஞ்சுது, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேரை அந்த மாதிரி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து உச்சபட்சமாக காக்னிசன்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற அமெரிக்கா சார்ந்திருக்கக்கூடிய காக்னிசன்ட் டெக்னாலஜிங்கிற சிடிஎஸ் நிறுவனம் வந்து 10,000 15,000 பேர் வரை இந்த வருகிற 1-2 மாதங்களில் வேலை விட்டு நீக்கிவிடுவதாக முடிவு செய்திருக்கிறார்கள். அதே போல் 15 ஆண்டுகளிலிருந்து 20 ஆண்டுகள் வரை அனுபவம் உள்ள 6,000 பேரை வந்து விப்ரோ டெக்னாலஜிஸ் வந்து வேலை நீக்கம் செய்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. டெக் மஹிந்திரா நிறுவனம் அது வந்து 9,000 பேரை வந்து வேலை நீக்கம் செய்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் விட மிகப்பெரிய அதிர்ச்சியாக 56,000 பேரை வந்து வருகிற காலாண்டுக்குள் இந்தியா முழுவதும் வேலையை விட்டு துரத்துவது என்ற முடிவோடு இந்த நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இதற்கு இவங்க காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆட்டோமேஷன் வந்திருக்குது, அதே போல் நவீன தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்திருக்குது, இந்த ஸ்கில் செட்டெல்லாம் இவங்க வந்து உடனடியாக அப்டேட் பண்ணலை, அதனால் வந்து நாங்கள் வந்து வேலை விட்டு நீக்கிறோன்ட்டு ஒரு போலியான காரணத்தை சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் வந்து வேலை நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருமே வந்து 10 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த மிக திறமையானவர்கள். கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு, எல்லா ஆண்டுகள்லையும் அவங்க கடுமையான உழைப்பை செலுத்தி இந்த கம்பெனியோட லாபத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்தவர்கள். இது உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து அமெரிக்காவில் ஒரு எலியாட் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அது வந்து இந்த மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு முதலீட்டு நிறுவனம். இந்த எலியாட் வந்து 5% பங்குகளை வந்து சிடிஎஸ் நிறுவனத்தில் வந்து வாங்கியிருக்குது. வாங்கிக்கிட்டு இந்த கடந்த பிப்ரவரியில் வந்து, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஒரு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்குது. அதாவது லாபத்தை வந்து 18%லேருந்து 21% வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த முக்கியமான நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒன்றா வந்து
ஆட்குறைப்பு நடவடிக்கையை நீங்கள் வந்து செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த லாபத்தை வந்து அவங்க அதிகப்படுத்துறதுக்காக தான் இப்போ வந்து இந்த ஆட்குறைப்பு நடந்துகிட்ருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து குற்றம் சாட்டுறோம். இதில் இப்படி வந்து ஆயிரக்கணக்கான பேரை ஒரே நேரத்தில் வந்து வேலையை விட்டு நீக்குவது, அதுவும் சட்டவிரோதமாக செய்வது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த நிறுவனங்கள்லாம் வந்து எப்படி வந்து இந்த சென்னைக்கோ அல்ல பெங்களூருக்கோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அரசாங்கம் வந்து இந்த நிறுவனங்களுக்கு வந்து எண்ணற்ற சலுகைகள் வந்து கொடுத்துருக்குது. லட்சக்கணக்கான ஏக்கர், அது ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வந்து நிலம் கொடுத்து அவங்க கட்டடங்கள் கட்டுறதுக்கும், அதே போல் குடிநீர், மலிவான மின்சாரம் போன்ற எண்ணற்ற சலுகைகள் கொடுத்து அவங்க உள்கட்டமைப்பை மேம்படுத்தினதும் அரசாங்கம் செஞ்சுருக்குது. அதே போல் டேக்ஸ் ஹாலிடே அப்படிங்கிற பேரில் முதல் 5 ஆண்டுகளுக்கு எந்தவித வரியும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த சலுகைகளையும் கொடுத்து தான் அந்த நிறுவனங்களை வந்து இங்கே வந்து வரவழைச்சிருக்கிறாங்க. அதே போல் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு அமைத்து அதுக்குள்ளே வந்து ஐடி நிறுவனங்கள் செயல்படுறதுக்கு எல்லா வகைகளையும் செஞ்சு கொடுத்தது இந்த அரசாங்கம். ஸோ இதெல்லாம் எதற்காக செஞ்சது அப்படின்னா, இங்கே வந்து தொழில் பெருகணும், தொழில் மூலமாக வேலைவாய்ப்பு பெருகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சலுகைகளை வந்து அரசு வந்து தந்திருக்குது. இந்த சலுகைகளை அனுபவித்து விட்டு இந்த அரசாங்கம் இன்றைக்கி வந்து 6000 பேர் 7000 பேர்னு இப்படி மாசிவ் லே ஆஃப் நடந்துட்டு இருக்கும்போது இதில் வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக தலையிட்டு இதில் வந்து இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை. இதோட வேலை நீக்கம் செய்யப்பட்ட அனைவருக்கும் உடனடியாக மறுபடியும் அதே வேலையை வந்து திருப்பி தரணும். அதோட இந்த அரசு, இந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், வேலை நீக்கம் செய்யக்கூடிய நிறுவனங்கள், எங்களை போன்ற தொழிற்சங்கம் இந்த 3 தரப்பையும் வைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற அந்த 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி நேற்று வந்து சென்னை கோட்டையில் தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை செயலாளர் அமுதா அவர்களிடம் வந்து நாங்கள் வந்து ஒரு மனு அளித்திருக்கிறோம். மனுவை பெற்றுக்கொண்டு அவர் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. எங்களோட கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக அரசு இதில் தலையிட்டு இந்த சட்டவிரோத வேலை நீக்கத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இது உடனடியாக செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து விரும்புகிறோம். இதை வலியுறுத்தி பிரச்சார இயக்கம் வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறோம். நாளை சாயந்தரம் 18ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு சோழிங்கநல்லூர் சிக்னலில் இதை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நாங்கள் வந்து பெரிய அளவு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்துகிறோம். இங்கே அனைவரும் அங்கே வந்திருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து செய்தியாக பதிவு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இல்லை, அதுக்கு பல்வேறு காரணங்களில் அது ஒன்று. அதாவது ட்ரம்ப் வந்து பதவியேற்றதானே சொல்கிறீங்க. ட்ரம்ப் பதவியேற்றதுக்கப்புறம் H1B விசாவை வந்து இனிமேல் தர்றதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் தர்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பாதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து விப்ரோ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்துருக்குது. அதாவது இனிமேல் வந்து H1B வந்து இங்கேருந்து அனுப்ப மாட்டோம், அதுக்கு பதிலாக அமெரிக்க ஊழியர்களே அங்கே பதவியில் வச்சுக்கிறோம், அப்படி பணியில் சேர்த்துக்கிறோங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்குது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இங்கே வந்து எல்லாம் ஆப்ஷோரில் இருக்கிறவங்கள தான் வந்து வேலையை விட்டு நீக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த காரணங்களே வந்து நிர்வாக தரப்பில் வந்து சொல்கிறாங்களே தவிர உண்மை வந்து காரணம் வந்து வேறையாக இருக்குது. அதாவது இவங்க ரேட்டிங் வந்து கம்மி பண்ணிட்டு வருஷம் அவங்க லாபத்தை வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரே நோக்கமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ ஐடி தொழிலாளர்கள் இருக்காங்க, அதில் வந்து இந்த மாதிரியான சங்கங்களில் எவ்வளோ உறுப்பினர்கள்? தமிழ்நாட்டில் 3 லட்சம் பேருக்கு மேலே வந்து ஐடி துறையில் இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அரசு தர புள்ளி விவரங்களே 37 லட்சம் பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து சங்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கடந்த 2.5 ஆண்டுகளாக தான் NDLF ஐடி எம்ப்ளாயிஸ் இங்கே வந்து செயல்பட்டுருக்குறோம். 1000க்கும் குறையான பேர் தான் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா சங்கம் பற்றி வந்து பல மூட நம்பிக்கைகளை, மூட கருத்துக்களை வந்து நிர்வாகம் வந்து பரப்பி வந்திருக்குது, ஆளுவர்க்கமும் பரப்பி வந்திருக்குது. அது தவிர வந்து சங்கத்தில் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா எங்கே வேலை போயிருமோ அப்படிங்கிற அச்சத்தில் வந்து அந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க. சங்கத்தில் சேர்ந்தால் கூட தன் பேர் வெளியில் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் வந்து வேலை போயிருமோ அப்படிங்கிற அச்சமூட்டப்பட்டவங்க தான் இருக்காங்க. அதனால தான் ஒரு குறைந்த அளவில் அவங்க இருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த வேலை பறிக்கப்பட்டால் நாஸ்காம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒன்று வச்சுருக்காங்க. நாஸ்காம் அப்படிங்கிறது முதலாளிகள்லாம் சேர்ந்து, ஐடி முதலாளிகள்லாம் சேர்ந்து வந்து ஒரு சங்கமாக வச்சுருக்குறாங்க. அந்த சங்கத்தில் வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து அது பிளாக் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நம்ம பேர் வந்து இடம்பெற்றுச்சுன்னா மறுபடியும் எந்த கம்பெனிக்கு போனாலும் வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அச்சமும் அவங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த முதல்ல வந்து ஐடி துறையில் வந்து சங்கமாக சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பரவி இருந்தது. இன்னொன்று, இந்த ஐடி கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து தொழில்தவ சட்டமோ அல்லது தொழிலாளர் நல சட்டமோ பொருந்தாது அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா டிசிஎஸ் வந்து 25,000 பேரை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி லே ஆஃப் பண்ணப்போ இந்த பிரச்சனை வந்தப்போ எங்கள் சங்கம் NDLF வந்து
சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டோம். அதாவது இந்த மாதிரி மாசி லே-ஆஃப் நடக்குது, இந்த காலகட்டத்தில் அரசு வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அதாவது எல்லா தொழிற்சாலை சட்டங்களும் சரி, தொழிலாளர் சட்டங்களும் ஐடிஎஸ் கம்பெனிகளுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத அறிவிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு வழக்கு போட்டோம். அந்த வழக்கோட தொடர்ச்சியாக தான் வந்து அரசு வந்து இப்போது எல்லா தொழிலாளர் சட்டங்களும் ஐடிஎஸ் கம்பெனி ஊழியர்களுக்கு பொருந்தும், சங்கம் வைக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதமாகவே போன வருஷம் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. நாஸ்கா மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இது போன்ற நீங்கள் ராஜினாமா பண்ண வைக்கிறதா இப்போ அதை வந்து திரும்ப பெற வைக்க நீங்கள் அதாவது நாஸ்காம் என்பது வந்து ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு கிடையாது. அது வந்து இந்த மாதிரி ஐடிஎஸ் நிறுவனங்கள் மற்றும் இதர பெரிய கார்ப்பரேட்ஸ்லாம் வந்து ஒரு சங்கமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சட்டத்திற்கு புறம்பான வகையில் இந்த மாதிரி வந்து சங்கம் வைப்பதற்கு முதலாளிகளுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அந்த சங்கத்தை வைத்துக்கொண்டு இப்படி ஊழியர்களை வந்து மிரட்டுறது, அதாவது வந்து ஒரு கம்பெனியில் வந்து யாராவது வெளியேற்றப்பட்டாலோ இல்லைனா இந்த மாதிரி வந்து அவங்க மேலே ஏதாவது ஒரு பிளாக் மார்க்கை உருவாக்குனாலோ நாங்கள் மற்ற கம்பெனிஸ் எடுக்க மாட்டோங்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறாங்க. அப்போ இதுவே வந்து ஒரு சட்டத்திற்கு புறம்பாக, அதாவது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமும் தொழிலாளர் நல சட்டங்களும் தொழிலாளர்கள் வந்து சங்கமாக சேருவதற்கும் தாங்கள் வந்து சட்ட விரோதமான முறையில் பணி நீக்கம் செய்தால் அதை எதிர்த்து வந்து செயல்படுவதற்கும் வழிவகைகள் இருக்குது. அதை செய்வதற்கு முயற்சித்து ஒரு தொழிலாளர்கள் முயற்சித்தா கூட அவங்கள பிளாக் லிஸ்ட் வச்சு மிரட்டுற நடவடிக்கை இருக்குது. அப்போ இதை பொறுத்த மட்டும் இதை வந்து எதிர்த்து வந்து போராடுவதற்கு வந்து வெறும் ஐடி ஊழியர்கள் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஜனநாயகபூர்வமான நம்முடைய நாட்டில் ஜனநாயகபூர்வமாக தொழில் செய்யக்கூடிய அந்த உரிமையை பறிக்கின்ற நடவடிக்கை என்ற வகையில் அதை இதர பொதுமக்கள் எல்லோருமே நம்ம தட்டி கேட்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து 3 லட்சம் ஊழியர்கள் தமிழகத்தில் ஐடி ஊழியர்கள்லாம் அவங்களுடைய குடும்பங்கள் நிறையா கிராமப்புறத்திலிருந்து இன்றைக்கி வந்திருக்கிறாங்க ஐடி ஊழியர்கள். அப்போ அவங்களுடைய சம்பளத்தை நம்பி தான் இன்றைக்கி பல்வேறு கிராமங்கள்லையோ இல்லை சிறுநகரங்களையோ அவங்களுடைய குடும்பங்கள் இருக்குது. இந்த ஐடி ஊழியர்கள்லாம் 10-12 ஆண்டுகளாக வேலை செஞ்சு அதன் மூலமாக வந்து வீடு போன்ற இதுக்கெல்லாம் லோன் எடுத்து தங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவு போன்றதெல்லாம் அதை நம்பி இருக்கக்கூடிய சூழலில் ஒரே நாளில் வந்து வேலையை விட்டு நிற்கிறது. நேற்று வந்து நாங்கள் தொழிலாளர் நல அந்த ஒரு செயலாளரை சந்திக்கிறப்ப ஒரு விப்ரோலேருந்து ஒரு பெண் ஊழியர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 12 வருஷமாக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு முந்தா நாள் வந்து அவருடைய ஹெச்ஆர் மேனேஜர் கூப்பிட்டு இந்தாங்க இந்த லேப்டாப்பை திருப்பி இப்போவே வந்து ரெசிக்னேஷனை டைப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கண்ணீர் மழை வந்து அது சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஊழியர்கள் வந்து தங்களை வந்து வெளிப்படுத்துறது கூட பயப்படுறாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் லிஸ்ட்டில் போட்டு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தையும் அச்சத்தையும் இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து தட்டி கேட்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது. ஏன்னா அவர்கள் வந்து இது வந்து ஐடி வந்து ஊழியர்கள், ஏன்னா நாங்கள் இதை சம்மந்தமாக அரசியல் சந்திக்கிறப்ப அவங்க என்ன கரு சொல்கிறாங்கன்னா, அப்போனா ஐடி நிறுவனங்கள்லாம் நாங்கள் வெளியில் வேறு மாநிலத்துக்கு போயிடுவோம், அங்கே போயிடுவோன்னு வந்து மிரட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இதில் வந்து வெறுமனை இது தமிழக அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசே இதில் வந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்து எதற்காக தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்புங்கிறதுனால தானே இந்த ஐடி நிறுவனங்களுக்கு இவ்வளவு சலுகைகள் செய்தீர்கள். இப்போ இந்த வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படுறப்ப நீங்கள் தலையிட்டு இதில் வந்து இது பண்ணணும். ஏன்னா எந்த சிடிஎஸ்க்கோ விப்ரோக்கோ யாருக்குமே லாபத்தில் சிறு அளவில் கூட பாதிப்பு இல்லை. எல்லாமே ஒவ்வொரு காலாண்டுலேயும் வந்து 10%, 5% உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த புள்ளி விவரங்கள்லாம் அவங்களுடைய நிறுவனங்களுடைய இதில் போய் பார்க்கலாம். எல்லாமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள். அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் அரசாங்கம் இதில் வந்து தலையிட்டு இந்த மாதிரி வந்து ஊழியர்களை வந்து சட்டவிரோதமாக வேலை நீக்கம் செய்ய வைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறத வந்து தடுத்து நிறுத்தணும். அப்படின்றத வலிமையாக செய்யணும். அதுக்கு ஊடகங்களுடைய உதவி வந்து மிக முக்கியமாக தேவைப்படும். போன மாதம் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயின்னு அவார்டு வாங்கினவர் ஒரே மாதம் 30 நாளில் வந்து அப்டேட் ஆகலைன்ற சொல்கிறது இல்லைங்களா? இது ஒரு மோசடியான கூற்று. எல்லா துறையிலுமே இன்றைக்கி வந்து வளர்ச்சி வந்துகிட்டு இருக்குங்க. ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து புதிய செய்திகளை புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்களுக்கு சொல்லி தராங்க. வாகன ஓட்டுநர்கள் இருக்காங்க, பஸ் டிரைவர்ஸ் இருக்காங்க. எல்லா துறையிலுமே இன்றைக்கி நவீனமயமாகிட்டு இருக்குங்க. பேங்க்ஸில் கம்ப்யூட்டர்ஸ். ஒவ்வொரு நவீனமயமாக்கல் நடக்கும் போதும் அந்த ஊழியர்களை வந்து எல்லா துறையிலுமே வந்து அப்டேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய திறனை வளர்க்குறாங்க. ஆட்டோமேஷன் இல்லாத துறையே கிடையாது. இன்றைக்கு ஆட்டோமொபைல் துறையில் மிகப்பெரிய ஆட்டோமேஷன் நடக்குது. அவர்களெல்லாம் லேட்டஸ்ட்டு தொழில்நுட்பத்தோடு வளர்க்கப்படுகிறார்கள். ஏன் ஐடி துறையில் மட்டும் வளர்க்க முடியாதா? அப்டேட் பண்ண முடியாதா? நான் முதல்ல சொன்ன மாதிரி போன மாதம் வந்து சிறந்த ஊழியர் என்று பரிசு வாங்கியவர் இந்த மாதம் தேவையற்றவராக மாறுகிறார்.
அதே நேரத்தில் ஒரு ஆட்குறைப்பு நடந்தால் அந்த இடத்துக்கு 5 பேர் புதுசாக வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதாவது மூத்த ஊழியர்கள் சீனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகமாக இருக்குங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்க, குறைவான சம்பளத்தில் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷர்ஸ் எடுத்துட்டு 5 ஃப்ரெஷர் எடுத்துக்கிறது ஒரு சீனியரை வந்து ரெட்ரன்ஸ் பண்ணுறது. அதன் மூலமாக ஒரு இடத்துல 5 பேரை நியமிப்பது, ஒருவருடைய செலவில் ஒருவருடைய சம்பளத்தில் 5 புதியவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்வது, இது மூலமாக ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிப்பது. இப்போது சிடிஎஸ், விப்ரோ, அப்புறம் டெக் மஹிந்திரா 3 நிறுவனங்களில் வெளியில் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதம் இப்போ தெரிஞ்சிருக்கு. எந்த வயதிலிருந்து எந்த வயதில் வந்து அதிகமாக வெளியேற்றப்படுகிறது? 35 வயதுக்கு மேலே இருந்தாலே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க துரத்துறாங்க. இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு விளக்கம் வந்து நேற்று வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி சொன்னாங்க எங்ககிட்ட. அதாவது அப்டேட் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்டேட்னா டெக்னாலஜி அப்டேஷனுக்கு வந்து ட்ரைனிங் தர வேண்டிய பொறுப்பு வந்து நிர்வாகத்தோட பொறுப்பு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீயே கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறான். எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க வச்சுருக்க கம்பெனி எல்லாமே இவங்க இருப்பிடத்தில் வந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி வெளியில் வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு அவன் ட்ராவல் பண்ணுறதே 3.5 மணி நேரம் வந்து போய் வரதுக்கு அவங்க பண்ணுறாங்க. 8 மணி நேரம் வேலைங்கிறது பேருக்கு தான் இருக்கிறத வேற 10 மணி நேரம் 11 மணி நேரம் அவங்க வந்து வேலையை வந்து புழிஞ்சு எடுக்கிறாங்க. இதுவும் பண்ணிவிட்டு இந்த ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்து நாங்கள் எப்படிங்க அப்டேட் பண்ணுறது, சனி ஞாயிறுங்கிறது லீவு அப்படிங்கிறது வெளியில் தான் தெரியுதே தவிர சனி ஞாயிறுமே வேலை வாங்குறாங்க உள்ளே வச்சு. இது தவிர உடம்பு முடியலன்னா கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வச்சு வீட்லேயும் வந்து வேலை வாங்குறாங்க. அப்புறம் நாங்கள் அப்டேட் ஆகலைன்னு பழியை எங்கள் மேலே போகிறது எந்த விதத்தையும் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இத்தனைக்கும் வந்து பெண்மணி, வீட்டு வேலையும் அவங்க பார்க்கணும். எல்லாமே சேர்ந்து வந்து இவங்க வந்து ஒரு மன அழுத்தத்தில் தான் இன்றைக்கி வந்து ஐடி ஊழியர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தற்கொலைக்கோட விளிம்பில் நிற்கிறாங்க. சமூக நெருக்கடி வருது. அதாவது இது ஆட்குறைப்பு சகஜமானது என்பதை முதல் நாம் அங்கீகரிக்க முடியும், அனுமதிக்க கூடாதுன்னு நான் கருதுறேங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக நெருக்கடி அதிகமாக அது அவுட் பஸ் இருக்க தான் செய்யும். அப்போ இது துவக்கத்தில் வந்து சகஜமாக எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வேலை போச்சு, அடுத்த மாதம் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலான்னு நிலைமை இருந்துங்க. ஆனால் இது வந்து சில சம்பவங்களுக்கு பிறகு, சில அனுபவங்களுக்கு பிறகு உணர வேண்டியதாக இருக்குங்க. இது வழக்கமான ஒன்று அல்ல, இது திட்டமிட்டு ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆகவே இந்த ஆட்குறைப்பு என்பது அடுத்த மாதம் நான் அடுத்த வருஷத்தில் புதுசாக வேலைக்கு போக முடியும் என்கிற நம்பிக்கையை இழந்து போகிற நிலையில் வேறு வழி இல்லாமல் தான் தொழிற்சங்கமாக அந்த ஊழியர்கள் வராங்க. இந்தியாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளி வரை தொழிற்சங்கம் அமைத்துக் கொள்ள முடியும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் தொழிற்சங்கம் இல்லை என்றாலும் கூட அவங்களுக்குன்னு சில சங்கங்களை ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆனால் கொத்தடிமையை விட கீழாக மோசமாக தங்களுக்கு என்று ஒரு ரெக்ரேஷன் கிளப் ஆரம்பிக்க முடியாது. தொழிற்சங்கம் கூட வேண்டாம். அவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மணமகள் மன்றம், நாங்கள் ஒரு நண்பர்கள் கூட்டமைப்பு, இதை கூட அவர்களால் அமைத்துக் கொள்ள முடியாது. அப்படின்னா தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கிறார். ஒருவர் என்ன சம்பளம் ஆகிறாரு பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. இப்படி வந்து ஒவ்வொரும் தனித்தனி யூனிட்டாக பிரித்து வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அது நடக்குது? அதுதான் இது கேள்வி. ஆகவே இந்த தொடர்ச்சியான ஆட்குறைப்பு என்பது வெளிப்படையாக தெரிஞ்சு 2014 டிசம்பரில் வந்து டிசிஎஸ் 25,000 பேர் கொத்தாக பணி நீக்கம் செய்ய முடிவெடுத்த போது வெளிப்படையாக தெரிஞ்சதுங்க. ஆகவே இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை என்பது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அடையாளமாக காட்டப்பட்டது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து இருக்கப்போ இது வெடிச்சு கிளம்புது. இப்போ புதுசாக வந்து இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஐடி படிக்கணும் வராங்க, ஜாப் அவங்களுக்கு என்ன அறிவுறுத்தல்? இந்த ஐடி துறையை பொறுத்தவரை அரசே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் எதிர்பார்க்கக்கூடிய பூம் என்பது இனி எதிர்காலத்தில் கிடைக்காது என்பது தான். நீங்கள் துவக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டு மீண்டும் அதை பற்றி பேச வேண்டார். 1991 தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், இந்த குளோபலைசேஷன் வந்தபோது அமெரிக்கா தான் குளோபலைசேஷனுடைய மிகப்பெரிய பயனாளி. உலகம் முழுவதும் அமெரிக்க நிறுவனங்கள் எல்லா துறையுமே கைப்பற்றி கொண்டார்கள். ஆனால் போன வருஷம் பதவிக்கு வந்த ட்ரம்ப் வந்த பிறகு இந்த உலகமயமாக்கல் காரணமாக அமெரிக்கா வந்து உள்நாட்டு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, உள்நாட்டு வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காருங்க. இதன் காரணமாக தான் இப்போது உலகமயமாகத்தை ரீவிசிட் பண்ண வேண்டியது இருக்குது. மறுபரிசீலனை செய்து அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்வதை விட உள்நாட்டில் முதலீடு செய்யணும் என்கிற ஒரு முடிவை வந்து அமெரிக்க அரசு எடுத்திருக்கு. இதன் விளைவு தான் இந்தியாவை சேர்ந்த ஐடி ஊழியர்கள் வேலை நீக்கம் செய்யப்படுவதும், அந்த இடத்தில் முதலாக அமெரிக்காவிலிருந்து ஊழியர்கள் வேலைக்கு அமர்வதுமான இப்போ வேலைக்கு சேர்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த
காக்னிசன்ட்ல வேலை நீக்கம் செய்யப்பட்ட இடத்திலெல்லாம் நியமிக்கப்படவர்களாம் அமெரிக்க தொழிலாளர்கள் தான் வராங்க. ஆன்சைட் எல்லாமே வந்து அமெரிக்கன்ஸ் வராங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கு அமெரிக்க பொருளாதாரமே உள்நாட்டு பொருளாதாரமே உலகமயமாக்கலுக்கு பிறகு நெருக்கடியில் இருக்கிறது தான் அந்த வகையில் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதாவது தான் ரீவிசிட் பண்ண குளோபலைசேஷன் சொல்லி ட்ரம்ப் சொல்ல வேண்டியதாக இருக்கு. இதில் இப்போ இந்த நிறுவனங்கள் இல்லை, அதாவது இப்போ இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் வந்து இந்த மாதிரி சட்டவிரோத வேலை நீக்கத்துக்கு எதிராக வழக்குகள் தொடர்றது, கன்சிலியேஷன் ப்ரொசீடிங்ஸ் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி கூட இப்போ 11 மணிக்கு வந்து ஜாயின்ட் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து காக்னிசன்ட் ஊழியர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக எங்கள் ஐடி எம்ப்ளாயிஸ் யூனியன் போய் இன்றைக்கி வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் தரப்புலையும் வரதா வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனால் வர்றாங்களான்னு தெரியல, அந்த ப்ரொசீடிங் போயிட்டுருக்கு. ஆனாலும் இதில் வந்து இப்படி இதெல்லாம் வந்து ஒரு 1-2 ஊழியர்கள் அப்படிப்பட்ட ஒரு 100-200 ஊழியர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இல்லை. இது இப்போ ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த வகையில் அரசாங்கம் வந்து அவர்களை வந்து காக்னிசன்ட் போன்ற விப்ரோ போன்ற நிறுவனங்களை வந்து அழைப்பு விடுத்து, அதே மாதிரி வந்து தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் யூனியன் இப்பெல்லாம் உட்கார்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தான் இதை வந்து செட்டில் பண்ண வேண்டிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கட்டாயமாக ராஜினாமான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வந்து இப்படி வந்து துரத்துவதன் நடவடிக்கையை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் வழக்கு போட்டு நடத்தி இருந்தது சாத்தியப்படாது. அப்போ அந்த வகையில் அரசாங்கத்துடைய தலையீடு தேவைன்னு நாங்கள் வந்து இருக்கு. இப்போ எங்கிட்டே கிட்டத்தட்ட 150 ஊழியர்கள் வந்து இமெயிலில் வந்து அவங்களோட ஐடி நம்பர் இதெல்லாம் போட்டு நாங்கள் இப்படி வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கு வந்து மிரட்டப்பட்டிருக்கோம், நாங்கள் ராஜினாமா பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ராஜினாமா பண்ணவங்களுக்கு நாங்கள் மீண்டும் அறிவுறுத்தல் வந்து நீங்கள் கட்டாய ராஜினாமா செய்திருக்கீங்கிறத வந்து திருப்பி மெயில் அனுப்பி என்னை வந்து இப்படி கொயர்சனில் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் நீங்கள் என்னை மீண்டும் வேலைக்கு எடுத்துக்கணும்னு மெயில் அனுப்ப சொல்லி அப்படி சில ஊழியர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் பல பேர் இதில் என்னென்னா இவங்க வந்து ஒரு அப்ரைசல் சிஸ்டம்னு ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. அந்த அப்ரைசல் சிஸ்டம்ங்கிறத எப்படி தீர்மானிக்காங்கிறது தெரியல. அப்போ அவங்க இந்த நிறுவனங்கள் எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா ஒரு 15,000 பேரை வேலையை விட்டு நீக்கணுமா, அப்போ அவங்கள வந்து ஒரு 15,000 பேரை வந்து ஒரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி எம்எஸ் ரேட்டிங் 4th ரேட்டிங் அவங்க ஒரு டெர்மினாலஜி பயன்படுத்துகிறாங்க. அந்த ரேட்டிங்குள்ளே கொண்டுறாங்க. அப்போ அதான் இப்போ போன மாதம் வந்து அவர் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயரு, இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இவ்வளோ பேரை வேணும்னு சொல்லிட்டு அந்த 15,000 பேரை வந்து எம்எஸ் ரேட்டிங்கில் போட்டுட்டு அவங்களுக்கு யாருக்கும் வந்து ப்ராஜெக்ட் ஒதுக்குறது கிடையாது. அவங்கள எல்லாம் வந்து பெஞ்சுன்னு சொல்லி ப்ராஜெக்ட் இல்லாமல் உட்கார வைக்கிறது ஒரு மாதம். அப்புறம் நீங்களாக வந்து யாரையாவது பார்த்து வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரேட்டை பார்த்து அந்த ப்ராஜெக்டில் சேர்ந்துக்கங்கன்னு சொல்லி அவங்கள சொல்கிறது. ஆனால் எந்த ப்ராஜெக்ட் ரேட்டும் அவங்களை எடுத்துக்கிறது கிடையாது. இப்படியே இருந்துட்டு உங்களுக்கு வந்து எங்களால் இனிமேல் வேலை கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி அப்படி செய்கிறாங்க. இது வந்து எல்லா ஊழியர்களும் தங்களுடைய சொந்த அனுபவங்களை அவங்களுடைய நடந்ததை வந்து நிறைய இமெயில் அனுப்பியிருக்காங்க. இல்லை விரும்பலாம் சொல்கிறாங்க. இதோட ஆதாரமாக வந்து நாங்கள் வந்து சில பேரை வந்து கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. போய் வந்து நாங்கள் வந்து கொடுத்த அறிவுரையின்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோ ஃபைலே வந்து எங்களுக்கு தந்துருக்குறாங்க. அந்த ஆடியோ ஃபைலை வந்து எங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கோம். newdemocrats.comல வந்து அந்த ஆதாரத்தையே போட்டிருக்கிறோம். என்ன சொல்லி மிரட்டுறாங்க அப்படிங்கிறது அந்த வெர்பலாகவே அதில் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயகத்துக்கு புறமான கொள்கைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்த மத்திய அரசாங்கம் அது மாதிரி ஐடி கம்பெனின்றது நாடு முழுக்க பரவிக்கூடிய வெளிநாட்டுடைய குறைக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் நீங்கள் இந்த முயற்சி எடுத்துருந்தாலும் கூட இது வந்து ஒரு அகில இந்திய பிரச்சனை வரக்கூடிய தமிழகத்துடைய விஷயம் இருக்கும்பொழுது மற்ற மாநிலங்கள் அகில இந்திய அளவில் அனைத்து ஐடி தொழிலாளர்களையும் ஒன்று சேர்க்கிறத நீங்கள் முயற்சி. அது முதலாவதாக நீங்கள் சொன்ன விஷயம் லேபர் டிபார்ட்மெண்ட் என்பது பற்றி இந்த மாதிரி சட்டவிரோத தொழிலாளர் விரோத போக்குகளை கையாளுகின்ற பொறுப்பு வந்து அந்தந்த மாநில அரசில் இருக்கிற லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய நேரடி கட்டுப்பாடு வருது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தொழிலாளர் துறை அரசு செயலாளரிடம் நேற்று புகார் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஜாயின்ட் கமிஷன் ஆஃப் லேபர்கிட்ட சமரச பேச்சுவார்த்தை துவங்கியிருக்கு. இது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது போல் இதை போல பல மாநிலங்களில் உருவாகி இருப்பதை இதே நிலைமை இருப்பதை கர்நாடகாவில் குறிப்பாக பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்கள், ஹைதராபாத்தில் இருக்கிற ஐடி ஊழியர்கள், கல்கத்தாவிலிருந்து ஐடி ஊழியர்கள், பூனாவிலிருந்து இப்படி 5 மையங்கள்லேருந்து ஐடி ஊழியர்கள் இன்றைக்கு வந்து பார்த்தா ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவளை சேர்ந்து ஒரு கான்ஃபெடரேஷன் உருவாக்குவதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறோம். முதல் கட்டமாக இன்னும் சில நாட்களில் பெங்களூரில் இருந்து அந்த ஐடி ஊழியர்கள் கர்நாடக மாநில தொழிலாளர்துறை அரசு செயலாளரை பார்த்து முறையீடு செய்வதற்காக தயார் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்கள் போகிறாங்க. ஆகவே இவர்களுடைய ஒருங்கிணைப்பு அகில இந்திய அளவில் உருவாகி இருக்கிறது.
தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை எந்த ஆண்டுல வந்து அதிகமாக இந்த ஆண்டு இது தொடர்ந்து கடந்த 2 மாதத்து கணக்கை வந்து அதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். 2014 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எந்த ஆண்டுல இது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க? இது குறிப்பாக 2008க்கு அப்புறம் வந்து இந்த போக்கு அதிகரிச்சிருக்குங்க. உலகத்தில் வந்து பொருளாதார மந்தம், அதாவது அமெரிக்கா பொருளாதார நெருக்கடி 2008 என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னைக்கு பிறகு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகளில் நெருக்கடி வந்து முத்த ஆரம்பிச்சிருச்சு. முதல் கட்டமாக என்ன பண்ணாங்க, 2008 எல்லாம் காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற பேரில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகைகள் எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இவங்க சொன்ன மாதிரி எம்எஸ் ரேட்டிங் மாதிரியான ஒரு இன்டர்னலாக அவங்களே வந்து ஒரு முடிவு பண்ணிவிட்டு வருஷத்துக்கு இவ்வளோ பேரை துரத்துறது அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இன்றைக்கி சிடிஎஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அதான் 2009 2010 எல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு மிரட்டி ரிசர்வேஷன் வாங்குறது நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பட்சமாக வந்து 2014 வந்து வெளிப்படையாகவே மீடியாவுக்கு வந்து தகவலை கொடுத்துட்டு செய்கிற மாதிரியான துணிச்சல் வந்தது. அப்போ தான் வந்து முதல்ல அதுக்கு எதிர்ப்பு வந்து வெளியில் வந்து கிளம்பிச்சு, சங்கங்கள் உருவாக ஆரம்பித்தோம். நாங்கள் சங்கம் அமைச்சது அந்த காலகட்டத்தில் தான். தொடர்ச்சியாக அந்த 8 வருஷமாக அந்த போக்கு நீடிச்சிட்டு இருக்குங்க. அந்த கணக்கு வழக்கு மீடியாவில் வந்ததை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு இந்த கடந்த 2 மாதத்தில் வந்து இந்த சிடிஎஸில் வந்து 15,000 பேர் சொல்கிறாங்க, விப்ரோவில் வந்து 6,000 பேர் சொல்கிறாங்க, டெக் மஹிந்திரா 9,000 சொல்கிறாங்க. மின்ட்னு ஒரு பத்திரிகையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருகிற காலாண்டுக்குள் 56,000 பேர் வந்து வேலை நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அடுத்த வர்ற 2 ஆண்டுகளில் வந்து 3 லட்சம் பேருக்கு வந்து வேலை பறிபோகம் அபாயம் இருக்குது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறாங்க. இல்லை, இந்த நிறுவனங்கள் எதுவுமே வெளிப்படையாக மீடியாக்களுக்கோ யாருக்குமே வந்து இதை வந்து பேசுகிறதே இல்லை. அதாவது செய்தியை கசிய விடுறதுங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு பேசின சமயத்தில் கூட அவங்க வந்து நாங்கள் வந்து நிறுவனங்களை தொடர்பு கொண்டால் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எந்த இதுவும் இல்லைங்கிற மாதிரியான தகவல் தான் சொல்கிறாங்க. நேற்றே இப்போ தொழிலாளர் நலத்துறை செயலாளர் வந்து நாங்களே வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமாக நாஸ்காம்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அறிவுறுத்தணும்னு தான் சொல்கிறாங்க. அப்போ யாருமே வந்து டேபிளுக்கு வந்து இதுதான் எங்களுடைய சூழல், எங்களுடைய நிலைமை, நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்க பண்ணுறது இல்லீகலாக இருக்கிறதுனால அப்படி அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியலங்கிற மாதிரி. எப்படி இல்லீகல்? இல்லை, இப்படி மிரட்டி வந்து ராஜினாமா வாங்குறது சரியானதா, லீகலான்னு சொல்லுங்கள். இல்லை, அப்படிதான் அப்போ அவங்க சொல்லலாம்ல, நாங்கள் இவ்வளோ பேர் எங்களுக்கு ஆட்குறைப்பு தேவை இருக்குது, நாங்கள் இவ்வளோ பேரை டெர்மினேட் பண்ணுறோம்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுடைய, ஏன்னா இப்போ எல்லாருடைய அஃபிஷியல் மெயிலும் அவங்களுடைய இன்டர்னல் சர்வருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அப்படி வந்து ஆட்டோமேட்டிக் இமெயில் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. நான் ராஜினாமா பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கேன், எங்களோட ஆதாரம் இருக்குது, எங்களோட வெப்சைட் போங்க, அதில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட ஐடியை பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த அஃபிஷியல் மீடியா அவங்க பயன்படுத்த முடியாமல் அதெல்லாம் வந்திருக்கு. அவங்க அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துல எங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பேசலை. விப்ரோவோட பாஸ்வேர்ட் பாலிசின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயோட சூப்பர்வைசரும் வந்து அந்த அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட பாஸ்வேர்டு எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற விப்ரோவோட பாஸ்வேர்ட் பாலிசியை வச்சுருக்காங்க. ஸோ சூப்பர்வைசர் கேன் ஜென்ரேட் த எனி மெயில்ஸ். அடுத்த கட்டம் அதுக்கான வேலையை தான் துவங்கி இருக்கிறோம். இன்னொன்று வந்து உளவியல் ரீதியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கு இல்லைங்களா. நாம் இந்த ஃபோர்ஸிபிள் ரெசிக்னேஷனை செய்யலைன்னா நாஸ்காம் பிளாக் லிஸ்ட் நம்ம பேர் சேர்க்கப்படும். இனி ஜென்மத்தில் நம்ம எந்த வேலைக்கு போக முடியாதுன்றது ஒரு அச்சம் இருக்குல்ல, உளவியல் ரீதியாகவே ஏற்படக்கூடியது. அதுதான் முக்கியமானதுங்க. இது சட்டத்தால் தீர்க்கிறோம் இல்லைன்றது வேற. அடுத்து இவங்க எங்கேயுமே வேலைக்கு போக முடியாதுன்றப்போ யார் முன் வந்து வெளியே சொல்கிறது? என்னை கட்டாயப்படுத்தி தான் ரெசிக்னேஷன் வாங்கினாங்க, ஆமாம், ஆனால் நான் வெளியே சொல்ல முடியாது. இதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது தான் நண்பர் ஒருத்தர் கேட்ட போல எத்தனை பேர் நான் முடிச்சிருக்கேன், அதாவது எத்தனை பேர் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது மத்திய அரசு லேபர் பியூரோ வந்து ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிடுதுங்க. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரைக் நடந்து, லே ஆஃப் எவ்வளோ, ரிட்ரெச்மெண்ட் எவ்வளோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்தையும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் போட முடியுது. ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசு, மத்திய அரசு மாநில அரசும் துல்லியமாக சொல்ல முடியாது. இன்னும் குத்துமதிப்போட கணக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலை பறிப்பும், எல்லா இல்லீகல் ரிட்ரெச்மெண்ட்டு, இல்லீகல் லே ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அமைதியான முறையில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, ரெக்கார்ட் ஆகுது. ஆகவே இந்த வேலை நீக்கங்கள் எதுவுமே அரசாங்கத்தினுடைய பதிவேடுகளில் பதிவுக்கு வருவதில்லை. அப்படி ரொம்ப நுணுக்கமான முறையில் இந்த வேலை நீக்கம் நடைபெறுதுங்க. ஆகவே அரசாங்கம் அதை பதிவு பண்ணுறது அரசுக்கு தெரியும். இது இப்படி தான் நடக்குது. சேர்ந்து அவங்க அக்ரிமெண்ட் இதெல்லாம் போடுறாங்க. அதை வச்சு நீங்கள்
வேலைக்கு சேரும்போது அவங்க அதை மீறும்போது இல்லீகலாக இல்லைங்க, நாங்கள் வந்து இது லீகலாக கம்பேர் பண்ண முடியும், லீகலாக நாங்கள் எதிர்கொள்ள முடியும். ஆனால் எனக்கு எதிர்காலத்தில் வேலை கிடைக்காது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அவங்களுக்கு வேலையில் சேரும்போது என்னென்ன மாதிரியான வேலை நேரம், எவ்வளோ நாள் வேலை செய்வோம், இதெல்லாம் இருக்குங்க. ஏன்னா இல்லீகலாக டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து ரெசிக்னேஷன். ஆனால் நான் கோர்ட்டுக்கு போக முடியாது. போனால் என்னுடைய பேர் இப்போ நாஸ்காம் பிளாக் லிஸ்ட் இருக்கும். யார் வந்து அப்படி எதிர்த்து போக முடியும்? ரொம்ப 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 சிறுபான்மை, ஒருத்தர் 2 பேர், ஆயிரக்கணக்கில் பார்த்துங்க, லட்சக்கணக்கில் வேலை நீக்கி விழுந்தாலும் கூட ஒருத்தரோ 2 பேர் மட்டும் துணிஞ்சு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதில் ஒரு விஷயம் இருக்குது. 1991 சொன்ன மாதிரி 1991 ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து தென்னிந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 27 வருஷமாக வந்து இயங்கிட்டு இருக்குது. 27 வருஷம் வரலாறுல எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி இல்லீகலானதுக்கு இது நியாயம் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை சென்ற ஆண்டு ஜூன் மாதம் வந்து எங்களுக்கு ஒரு கடிதமாக வந்து அரசாங்கம் அனுப்பியிருக்குது. இது வரைக்கும் வந்து 9 பேர் மட்டும்தான் வந்து நீதி கிடைக்கப்பட்டு, அதாவது இந்த முறையீடு செஞ்சு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. 9 பேர் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, 27 வருஷத்துல 9 பேர். அந்த லிஸ்ட் என்பது வெளிப்படையாக அறிவிக்கப்படுகிற பட்டியல் இல்லை. அது வெப்சைட்லயோ நாஸ்காம் பிளாக் லிஸ்ட் தேட முடியாது. இல்லை அது எப்படின்னா, அதாவது அது பிளாக் லிஸ்ட்னு வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இல்லை. அதாவது இப்போ விப்ரோ மாதிரி நிறுவனங்களை நீங்கள் சேரணும்னா விப்ரோக்குன்னு ஒரு ஐடி மட்டும் கிடையாது. அவங்க வந்து இந்த நேஷனல் ஸ்கில் லிஸ்ட்டுன்ற மாதிரி ஒன்றை வந்து நாஸ்காம் மெயின்டைன் பண்ணுறதாகவும் அதில் பதிவு பண்ணி அந்த ஐடியும் சேர்த்து வந்து நீங்கள் போகிறப்ப தான் அந்த நிறுவனத்தில் வந்து நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ அந்த ஐடியும் இதையும் வந்து அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்துக்குமான ஐடி மட்டும் இல்லை, இது வந்து இந்தியா முழுக்க வந்து அவங்க எங்கே போனாலும் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் லிஸ்ட் இந்த மாதிரி ஏதோ மெயின்டைன் பண்ணி அந்த ஐடியும் இந்த நிறுவன ஐடியும் வந்து இன்டர்லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய ப்ராசஸ் வந்து உள்ளே வந்து யாருங்கிறது நமக்கு வந்து வெளியில் வர மாட்டேங்குது. அதனால தான் வந்து அவங்க வந்து ஊழியர்கள் பயப்படுறாங்க. எங்களுடைய இது வந்து கம்பெனிக்குள்ள மட்டும் இல்லை, எங்களுடைய இது வந்து வெளியிலையும் பரிமாறப்படுது அப்படின்றது அவங்களுடைய அச்சமாக. ஆன்சைட்டில் உள்ளவங்களும் இப்போ வந்து H1B விசா முடிகிறவங்கலாம் வெளியேற்றுறதுக்காக அங்கேயும் நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு. இதே மாதிரி இந்தியர்கள் இது நடந்தது 2008 நடந்தது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே டீம் சைஸ் வந்து குறைச்சிட்டு அங்கே அதுக்கு பதிலாக வந்து அங்கே இருக்கிறவங்களே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரினா அவங்க உடனடியாக ஆப்ஷோருக்கு வாங்க அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க. இங்கே வந்த உடனே 2வது நாள் வந்து இதே மாதிரி போஸ்டபிள் ரிசர்வேஷன் பண்ணி வெளியில் பேக்கப் பண்ணிடுறது. இது 2008 2009 நடந்தது. அது நடந்துட்டு இருக்குது. ஆனால் வெளிப்படையாக அது தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். இதில் ஒரு உதாரணம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 2015 ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒரே நாளில் தற்கொலை பண்ணாங்க. இங்கே சென்னையில் தான், புறநகர் பகுதியில். அவங்க அது காரணம் என்னென்னா, அந்த கணவன் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். கம்பெனி பேரை வந்து கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அவர் வந்து உடனடியாக ஆப்ஷோருக்கு வர சொல்லி ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. அவர் வேலை இல்லாமல் இருந்தார். மனைவிக்கு வந்து அடுத்த கட்டமாக வேலை போயிடுச்சு. 2 பேரும் வேலை இல்லாமல் ஒரு குழந்தையோடு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே வந்து அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதை தூக்கு போட்டு. இதை பொறுத்துக்க முடியாமல் அவர் ஓடுற ரயிலில் வந்து விழுந்து அடுத்த 2 மணி நேரத்தில் அவர் தற்கொலை பண்ணிட்டார். இது வந்து நக்கீரன்லையும் ஜூனியர்லையும் செய்தியாக வந்தது. ஆனால் அது வந்து எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாருங்கிறது சொல்லக்கூடாது அப்படிங்கிறத மறைக்கிற வேலையை வந்து அரசு போலீஸ் வந்து தெளிவாக செஞ்சாங்க அப்போ. ஆனால் இது மாதிரி நிறைய நடந்திருக்குது. உதாரணமாக கடந்த 10 வருஷத்தில் வந்து மன அழுத்தத்துக்காக சிகிச்சை பெறுறவங்களோட எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது, குறிப்பாக ஐடியில் அப்படின்னு டாக்டர் ருத்ரன் வந்து பேசியிருக்கிறாரு. அது வந்து நிறைய கவுன்சிலிங் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கே அப்படின்னு. அந்த நம்பிக்கை உருவாக்குவதற்காக தான் இந்த முயற்சி எடுத்து. ஆமாம், நாம் வந்து பாதிக்கப்பட்டால் இதை வந்து நம்ம கோர்ட்லேயோ லீகலாவோ ஒரு ஆர்கனைசேஷனோ எதிர்கொள்ள முடியும். நமக்கு ஒரு நம்பிக்கையை அப்படி உருவாக்குவது அப்படின்ற வகையில் தான் இந்த முயற்சி எடுக்கிறோங்க. 2014-15 அதை ஆரம்பிச்சது. என்டிஎல் அப்புறம் ஐடி விங் இது செஞ்சுருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கற்பூராங்க சொன்னது மாதிரி இதுவரை வந்து 17 வருஷத்தில் 9 பேர் மட்டும்தான் லீகல் ரெமெடிக்கு போயிருக்காங்க, இன்னும் வாங்கலை. ஆனால் இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான பேர் எங்கள் நோக்கி வந்திருக்காங்கன்னா இந்த 2 வருஷம் நாங்கள் உருவாக்கிய நம்பிக்கை தாங்க. அந்த நம்பிக்கையை வந்து சில நாட்களில் சில மாதங்களில் நீங்கள் மீடியா நண்பர்கள் இதை வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஆயிரக்கணக்கில் நம்பிக்கை பெற்று வருவாங்கன்னு நான் கருதுறேன். அதன் முயற்சி தான், அந்த முயற்சி ஒரு பகுதி தான்.
இல்லை இப்போ நேற்றே ஒரு 10-12 ஊழியர்கள், பாதிக்கப்பட்ட ஊழியர்கள், விப்ரோ, காக்னிசன்ட் சேர்ந்தவங்களாம் எங்களோட சேர்ந்து தான் வந்து தொழிலாளர் நல செயலாளரை பார்க்க வந்திருந்தாங்க. நேரடியாக பேசினாங்க. இருந்தாலும் அவங்க உடனடியாக ஊடகங்கள்கிட்ட தங்களுடைய முகங்களை காட்டி, தங்களோட இடத்தை காட்டி பேசுறதுல இன்னும் தயக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ இன்னும் இன்னைக்கு ஒரு 10 ஊழியர்கள் இப்போ காக்னிசன்ட் ஊழியர்கள் தான் இங்கே போயிருக்கிறாங்க, அங்கே சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக அந்த ஊழியர்களை, பாதிக்கப்பட்ட ஊழியர்கள், அப்படி தைரியமாக முன்வரக்கூடிய ஊழியர்களை வச்சு நாங்கள் விரைவில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுறோம். நீங்கள் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட ஊழியர்கள்ட்ட இன்னும் வந்து நீங்கள் தெளிவாக கேள்விகள் கேட்டு இன்னும் விவரங்களை இது பண்ணி நீங்கள் சொல்ல முடியும். அந்த நம்பிக்கையை நாங்கள் இப்போ ஊழியர்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி வளர்த்துட்டு இருக்கோம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான, உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.